யோசிச்சு பாருங்க, நீங்க மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறது, பல வருஷமா வாட்டி வதைக்கிற நோயிலிருந்து முழுசா குணமாகிறது, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்னு சேர்றது, மனசுல நிம்மதியை உணர்றது. இதெல்லாம் வெறும் கற்பனையா இல்லாம நிஜமா மாறினா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா சாத்தியம்தான். ஆனா அது நம்மளோட சக்தியால இல்லை. இந்த முழு உலகத்தையும் படைச்சு பாதுகாத்து வர்ற அந்த ஒரே இறைவனோட சக்தியால மட்டும்தான் சாத்தியம். திருக்குரான்ல நாம நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சூரத்து யூனுஸ். இந்த வீடியோல சூரத்து யூனுஸ் மூலமா நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தோட திறவுகோல் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையின் மூலமா நம்மளோட நேர்மையான எண்ணங்களை எப்படி உண்மையாக்குறதுன்னு விரிவாக பார்க்கப் போறோம். இது வெறும் வரலாறு இல்லை, நம்ம வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு பாடம். வாங்க, அந்த பாடத்தை நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு, இல்லையா? சிலருக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் சுமை, சிலருக்கு தீர்க்கவே முடியாத வியாதிகள், இன்னும் சிலருக்கோ மனசுல நிம்மதியே இல்லை. எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம், செஞ்ச காரியங்கள்ல தோல்வின்னு விரக்தியோட விளிம்புல இருப்பாங்க. நாம ஒன்னு நினைக்க வாழ்க்கையில நடக்கிறது வேறொன்னா இருக்கும். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு நழுவி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நாம இறைவன்கிட்ட கையேந்தி கேட்கிறோம். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதது போல ஒரு வெறுமை நம்மை சுத்திக்கும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? அந்த கேள்விகள் நம்ம மனசை போட்டு அழுத்தும். இந்த விரக்தியோட உச்சக்கட்டத்துல நம்பிக்கையை இழக்கிற நிலைமைக்கு நாம தள்ளப்படுறோம். இந்த நிலைமை உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? விரக்தியோட இருள், நம்பிக்கையின்மைங்கிற புயல், இதுக்குள்ள நீங்க சிக்கித் தவிக்கிறீங்களா? அப்போ நீங்க தனியா இல்லை. உங்களை மாதிரியே, ஏன் உங்களை விட பல மடங்கு கடுமையான ஒரு சூழ்நிலையை இறைவனோட ஒரு நபியே சந்திச்சார். அந்த இருளோட ஆழத்திலிருந்து அவர் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தார்ங்கிறதுதான் நமக்காக அல்லாஹ் விட்டுச் சென்ற ஒரு மிகப்பெரிய பாடம். நடுக்கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புயல் கப்பலை தாக்க ஆரம்பிச்சுது. அலைகள் மலை மாதிரி எழும்பிச்சு, கப்பலே மூழ்கிடுமோங்கிற நிலைமை. கப்பலோட பாரத்தை குறைக்க அதிலிருந்த பொருட்களை ஒவ்வொன்னா கடல்ல தூக்கி போட்டாங்க. அப்படியும் புயல் நிக்கல. கடைசியா பயணிகளில் ஒருத்தரை கடல்ல போட்டாதான் மத்தவங்கள காப்பாத்த முடியும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. யாரை வெளியேத்துறதுன்னு பார்க்க சீட்டு குலுக்கி போட்டாங்க. முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை. எல்லா முறையும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர்தான் வந்துச்சு. இது அல்லாஹ்வின் நாட்டம்னு அவங்க உணர்ந்ததும் தன்னைத்தானே நொந்துகிட்டே கடல்ல குதிச்சாங்க. அப்பதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. அல்லாஹ் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட அந்த மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அப்படியே முழுசா விழுங்கிடுச்சு. ஆனா அவங்க அந்த மீனோட வயித்துக்குள்ள உயரோட இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கப்பல்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட விரக்தி, கடலோட பயங்கரம், இப்போ ஒரு மீனோட வயித்துக்குள்ள. அங்க வெளிச்சம் கிடையாது, காத்து கிடையாது, தப்பிக்க ஒரு சின்ன வழி கூட இல்லை. 3 இருள்கள் அவங்களை சூழ்ந்திருந்துச்சு. ராத்திரியோட இருள், கடலோட ஆழத்தின் இருள், மீனோட வயிற்றின் இருள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற, தனிமையான, பயங்கரமான சூழ்நிலையை நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது. இதுதான் விரக்தியோட உச்சம். மனுஷனோட சக்தி தோத்து போற இடம். இந்த இடத்துலதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற எந்த மனித உதவியையும் தேடல. வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியான அந்த இருளுக்குள்ளையும் தன்னை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரே இறைவனை நோக்கி திரும்பினாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் பிரார்த்தனை. அது வெறும் வார்த்தைகள் இல்லை. அது தன்னோட தப்பை உணர்ந்து இறைவனோட பெருமையை ஏத்துக்கிட்டு முழுசா தன்னை இறைவன்கிட்ட ஒப்படைச்ச ஒரு பிரார்த்தனை. அந்த அற்புத பிரார்த்தனையைத்தான் அல்லாஹ் திருக்குரான்ல சூரத்துல் அன்பியா அத்தியாயத்தின் 87வது வசனத்துல பதிவு செஞ்சிருக்கான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். துஆவின் பொருள்: உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன்,
நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், துக்கத்திலிருந்து அவரை காப்பாற்றினோம். இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரையும் நாம் காப்பாற்றுவோம். சூரத்து யூனுஸ் என்பது திருக்குரானின் 10வது அத்தியாயமாகும். இது மக்காவில் அருளப்பட்ட ஆரம்பகால அத்தியாயங்களில் ஒன்றாகும். இதன் முதன்மையான நோக்கம் ஏகத்துவத்தின் உண்மையை நிலைநாட்டுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துவது மற்றும் மறுமை நாள் பற்றிய எச்சரிக்கையை வழங்குவது ஆகும். சூரா யூனுஸ் அல்லாஹ்வின் ஆற்றலையும் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அவருடைய தனித்துவத்தையும் ஆழமாக வலியுறுத்துகிறது. இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது, வானங்களையும் பூமியையும் படைத்தது, உயிர்களைப் படைப்பது, அவற்றை நிர்வகிப்பது போன்ற அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியவை என்று தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் வணங்கத்தக்கவர் இல்லை என்ற அடிப்படைச் செய்தியை இந்த அத்தியாயம் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது. இந்த அத்தியாயம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் கதைகளை குறிப்பிட்டு அவர்கள் தங்கள் சமுதாயத்தினரிடமிருந்து எதிர்கொண்ட எதிர்ப்புகளையும் நிராகரிப்புகளையும் விவரிக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் மற்றும் அவனது சமுதாயத்துடன் நடத்திய போராட்டத்தை விவரிக்கிறது. அநியாயக்காரர்களின் முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு படிப்பினையாகும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தினர் அல்லாஹ்வின் தண்டனை வருவதைக் கண்டு உண்மையாக மனந்திரும்பி தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரே சமுதாயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றிருந்தனர் என்பதை சூரா விவரிக்கிறது. நிராகரிப்பவர்களுக்கும் பாவிகளுக்கும் மனந்திரும்புதலின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கிறது என்ற முக்கிய செய்தியை இது நமக்கு கற்பிக்கிறது. சூரத்து யூனுஸ் என்பது அல்லாஹ்வின் அதிகாரத்தையும் ஏகத்துவத்தையும் மறுப்பவர்கள் எதிர்கொள்ளும் விளைவுகளையும் விவரிக்கும் ஒரு பலமான அத்தியாயமாகும். அதே நேரத்தில் உண்மையான மனந்திரும்புதலின் மூலம் கிடைக்கும் கருணையின் முக்கியத்துவத்தையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. நபி யூனுசுக்கு மீனின் வயிற்றின் இருளிலிருந்து வெளிச்சத்தைக் காட்டிய அதே இறைவன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன், நோய், கவலைங்கிற இருள்கள்ல இருந்தும் ஒரு வழியைக் காட்ட சக்தி படைச்சவன், அவருக்கு பதில் சொன்ன இறைவன் உங்களுக்கும் நிச்சயம் பதில் சொல்வான். தேவைப்படுறது எல்லாம் உண்மையான மனசோட கேட்கிற ஒரு பிரார்த்தனைதான். உங்க தப்பை உணர்ந்து கண்ணீரோட நீங்க கேட்கிற, யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு, நீதான் என் ஒரே புகலிடம் என்ற வார்த்தைகளுக்காக அவன் காத்திருக்கிறான். நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. உங்க எண்ணங்களை நேர்மையாக்கி உங்க பிரார்த்தனைகளை சக்திமிக்கதாக்குங்க. நிச்சயமாக அல்லாஹ் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்பவன். அல்லாஹ் நம் அனைவரின் நேர்மையான பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நமது கஷ்டங்களை நீக்கி மன நிம்மதியையும் வெற்றியையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. ஆமீன்.